அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போவேன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன்ல நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பாக ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தலைவர் தளபதிக்கிட்ட கேட்டு அவர் எனக்கு கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். ஏன்னா உங்கள் கூட நிறையா நாள் நிறையா வருஷம் கூட இருந்தார். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது. அவரை விட்டாங்க, நாங்கள் இட்டுக்கணும். எங்கள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார், ஏன் சார் எதுக்கு சார் அரசியல்? ஐஆர்எஸ் பதவியிலே இருந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் அரசியலுக்கு வந்தே ஆகுனார். சரிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்ப்பார். நான் யாருக்கும் தெரியாமல் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நேரடியாக நான் பார்க்கணும், நான் உங்களோட கட்சியில் நான் பணியாற்றி நான் தேர்தலில் நான் நிற்கணும் அப்படின்னார். அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போவேன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன்ல நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனால் தலைவர் ஒன்று தான் சொன்னார், அந்த ஐஆர்எஸ் பதவியோடு நீங்கள் நம்மளுடைய கட்சியில் ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பதவிக்கு வருவீங்க, பயப்படாமல் தேர்தலில் நில்லுங்க, ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அந்த நம்பிக்கை எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தாலும் அவருடைய வில் பவர், எதையும் சாதிக்க முடியும். எதையாவது ஒன்று சொன்னார்னா அது செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவார். இல்லைன்னா நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி அதை செய்ய முடியாது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அதை சொல்லவே மாட்டார். இப்போ கூட அவருடைய சிந்தனையே எதையெல்லாம் நாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அதை படிப்படியாக அனைத்தும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூடிய இருக்கிறவர் தான் எங்கள் தலைவர். அதுமாரி எங்கள் ராஜ்மோகன் அண்ணன் பேசியே எங்கள் அண்ணன் இன்றைக்கி அமைச்சராயிட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவர், என்னடா இது என்னை பற்றி எதுவுமே சொல்லலையா அன்னிட்டுன்னு. அதெல்லாம் விஸ்வநாத அண்ணனும் சரி, நானாவும் சரி, டூரிசம் மினிஸ்டரும் சரி, விசிகேலேருந்து இருக்கிற அண்ணனும் சரி, எல்லாமே எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் தலைவருக்கு ஒரு உண்மையானவர்கள் எல்லோரும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அவர் வெங்கட் சார் ரொம்ப காலமாக ட்ரெஷரராக நம்ம எங்களுடைய தலைவரோடு இருந்தார். இன்றைக்கி அவருக்கும் இன்றைக்கி சீட்டு கொடுத்து இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. இங்கே இருக்கிற பின்னாடி அமைச்சர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிகர் மன்றத்திலேருந்து தான் நாங்கள் எல்லாமே வந்தோம். ரசிகர் மன்றத்துலேருந்து நற்பணி மன்றம் எல்லாமே 28-29 வருஷமாக இருந்தோம். அதனால தான் நான் சொன்னேன், ஒருத்தவங்களை கூட யாருமே இப்படியும் இழுக்க முடியாது அப்படியும் இழுக்க முடியாது. எந்த இடம்னு பார்த்தா தலைவர் தளபதின்றது மட்டும் அவர் கூடயே தான் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை தலைவர் தளபதி கூட தான் நாங்கள் எல்லோரும் இருப்போம். அதெல்லாம் நம்ம அதை யாரையும் நாங்கள் குற்றமாக சொல்லலை. அதை எல்லாத்தையும் விட்டு நம்ம மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் பிரச்சனை என்ன என்றதெல்லாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தர மீண்டும் நான் சொல்லிக்கொள்வது எல்லாம் இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி இவங்ககிட்ட பேசுனாங்க, அவங்ககிட்ட பேசுனாங்க, யாருக்கிட்ட என்ன பேசினாலும் சரிதான். ஒருத்தவங்க கூட
இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரவே மாட்டாங்க. அதில் திட்டவட்டமாக சொல்லிடுறேன். ஏன்னா